நல்லது மட்டுமே நினைப்பவரா நீங்க? நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆளா நீங்க? அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிவு. நல்லது நினைக்கிறது தப்பு இல்லங்க. ஆனா அந்த நல்லது செய்றதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு நல்லது நடக்காது. ஏன்னா காலம் அப்படி காலங்க. இன்னைக்கு இந்த பதிவுல நல்லது செய்ற பெருமக்க எப்படி முதுகுல குத்தப்படுவாங்க அப்படிங்கிறத நான் அறிஞ்சத உண்மையான நிகழ்வுகளின் அடிப்படையில அறிவோம் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, நம்ம ஒரு சாமியை சுமக்கிறோம். சாமி நம்ம மேலே நிற்கிது. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. நம்ம பகையாளி ஆனாலும் பரவாயில்ல. நமக்கு மரியாதை செலுத்தலைனாலும் பரவாயில்ல. அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க குடும்பம் குட்டியோட நல்லா இருக்கட்டும். நம்ம நல்லதையே செய்வோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி செய்கிறீங்க அப்படின்னா எதை எதிர்பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நினச்சி நீங்கள் செய்கிற அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு நல்லதை கொடுக்காது. இல்லைங்க, நான் அப்படி தாங்க செய்வேன். நான் நல்லதைத்தான் செய்வேன். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், உங்கள் மேலே வர்ற தெய்வத்தை நீங்கள் வணங்குற சாமியை அந்த சாமியோட நிலையில் நின்று நாம் நல்லது செய்வோம். நமக்கு என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல. வலிகளை தாங்கிக்கிருவோம். கண்ணீரை சுமந்துக்கிருவோம். வேதனைகளை தாங்கிக்கிருவோம். நாம் எப்படி போனாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை உங்களுக்கு உள்ளே இருக்கணும். அப்படி இல்லையா, நாம ஏப்பா நல்லது செய்யணும்? சாமி இருக்கு, சாமி செய்யட்டும். சாமியை நம்ம மனுஷன் சுமந்து நாம ஏன் நல்லது செய்யணும்? நாம் நல்லது செய்கிறதுனால நமக்கு என்ன அள்ளி கொடுக்குறாங்களா? இல்லையே அப்படின்னு சாமி போக்கில் விட்டுருங்க. இன்னைக்கு இந்த பதிவை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நன்மக்கள் ஏன் காயப்படுறாங்க அப்படிங்கிறத ஒரு சில உண்மையான நிகழ்வு. ஒரு சாமியாடி இருக்காரு. அந்த சாமியாடி அவர் மேலே வர்ற சாமி அவரை செயல்படுத்துது. எப்படி செயல்படுத்துது? ஏப்பா, உனக்குள்ள நான் நிற்கிறேன்டா. நீயும் என் பிள்ளை தான். என்னை வணங்குற பிள்ளை எல்லாமே என் பிள்ளை தானப்பா. ஆனால் நீ என் வாகனம். உனக்குள்ள உன்னைய உன் மேலே நான் நிற்கிறேன். ஆனால் நீ உனக்கு வர்ற இடையூறுகளையும் தொந்தரவுகளையும் உனக்கு வர்ற காயங்களையும் கண்ணீரையும் நீ சுமந்து உனக்குள்ள நீ கஷ்டப்பட்டு நீ ஏன் ஏன் என்னைய முன்னாடி நிறுத்தி எல்லாத்துக்கும் நல்லதே செஞ்சு வா அப்படின்னு ஒரு சாமி அந்த சாமியாடி கட்டளை இடுது. அந்த சாமியாடி என்ன பண்ணுறாரு? சரி, சாமி சொல்லிடுச்சு. சாமி சொன்னால் அதை நாம் இட்ட கட்டளையை நாம் நிறைவேற்றணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? எல்லாத்துக்குமே நல்லதை செஞ்சுக்கிட்டே வர்றாரு. ஒரு நல்லது செய்கிறாரு, 2 நல்லது செய்கிறாரு, 3 நல்லது செய்கிறாரு, 4 நல்லது செய்கிறாரு, 5 நல்லது செய்கிறாரு. 5 நல்லது செஞ்சு அந்த 5 நல்லது கிடைச்ச மக்கள் திருப்பி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அவருக்கு நன்றி செலுத்தலை. அவரை அவரை வச்சு அவரை முன்னுக்க வச்சு அவரை ஒரு கருவியாக வச்சு அவங்க நன்மை அடைஞ்சுக்கிறாங்க. இவர் கொடுக்குற நல்லதையும் ஏற்றுக்கிட்டு அவரை ஒரு கருவியாக வச்சு அவரை முன்னாடி நிற்க வச்சு அவர் மூலியமா என்ன பண்ணுறாங்க? அவர்களுக்கு தேவையான ஒரு செயல்களை அவங்க செஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த சாமியாடிக்கு தெரிய வருது, என்னடா இத்தனை பேருக்கு நம்ம நல்லது செஞ்சோம், ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு நமக்கு நன்மையுமே நடக்கலையே. சரி, அதான் நம்ம சாமி நமக்கு சொல்லியிருக்கு போல, கண்ணீர்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து நீ நல்லதையே செய்யிடான்னு சாமி இதுக்கு தான் சொல்லியிருக்கு போல. பரவாயில்ல, நமக்கு மரியாதை கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளை விட்டு எல்லாரும் விலகுனாலும் பரவாயில்ல, சாமி இட்ட கட்டளையை காலத்துக்கு நிறைவேற்றுவோம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு? எல்லா பகைகளையும் எல்லா வலிகளையும் எல்லா வேதனைகளையும் எல்லா கண்ணீரையும் சுமந்து ஒரு தெய்வ நிலையில நின்று நல்லதை நாளும் செஞ்சு வர்றாரு. ஒரு காலகட்டம் வரும்போது அவருக்கு வெறுப்பாகி போச்சு. அப்போ அந்த சாமிகிட்ட கேட்குறாரு, ஏயா என்னையா நீ சொன்னேன்னு நான் எல்லாத்துக்கும் நல்லதை செஞ்சேன். என்னைய சுற்றி 40 50 60 பேர் இருந்தாங்க. இப்போ நான் நல்லது செய்ய செய்ய என்னைய சுற்றி நான் மட்டும்தானையா இருக்கேன். அப்போ நான் செஞ்ச நல்லது இதுதான் நீ எனக்கு கொடுக்குற பரிசா? எனக்கு நெருக்கமாக இருந்தவங்க என்னைய விட்டு விலகி நிற்கிறாங்களே,
நான் நல்லது செஞ்சதுக்கா என்னை விட்டு விலகி என்னை எப்படி தனிமரமா நிப்பாட்டியிருக்க அப்படின்னு அந்த சாமி கிட்ட அவரு கேள்வி வைக்கிறாரு. அதுக்கு அந்த சாமி சொல்லுது, ஏன்டா இப்ப வந்து இத்தனை நல்ல விஷயங்களை செஞ்சு நீ தனிமரமா நிக்கிறேன்னு நீ சொல்றிய, காலங்காலமா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எல்லா மக்களையும் ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல நான் காத்து வர்றேன். என்னைய இப்ப வரைக்கும் உனக்கு கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்கலையாப்பா. உன்னை மாதிரி நானும் தனிமரமா தாண்டா நிக்கிறேன். கலங்காத கலங்காதடா, காலம் உனக்கு பதில் கொடுக்கும். கலங்காதடா, உன் பக்கத்துல நான் நிக்கிறேன். நீயாப்பா மலை போல நான் உனக்குள்ள இருக்கனப்பா. நீ ஏன் கலங்குற? கலங்காதடா. நீ செய்கிற அந்த நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு காலத்துக்கு நல்லது கொடுக்கும்டா. அப்ப உன்னைய நினைப்பாங்க. அப்போ உன் மனசுல முன்னாடி நின்று பேச சங்கூச்சப்படுவாங்க. நீ கவலைப்படாத மகனே, நான் இருக்கணப்பா அப்படின்னு அந்த சாமி அவருக்கு தைரியம் கொடுக்குது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, ஏயா நான் வாழ்ற வாழ்வே ஏதோ 50 வருஷம் 60 வருஷம். சரி, இந்த 50 வருஷம் 60 வருஷத்துல எனக்கு இவ்வளவு விஷயங்களை, இவ்வளவு எனக்கு மன வலிகளை நீ கொடுக்குறிய, அப்ப நான் வாழ்ற வாழ்க்கையில எனக்கு என்னதாயா கிடைக்கும்? நான் எப்பத்தாயா சந்தோஷப்படுறது? நான் எப்பத்தாயா மகிழ்ச்சி அடைக்கிறது? நீ சொல்ற வாஸ்தவம். உன்னே மாதிரி நானும் நிக்கிறேன். மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஒரு காலம் திரும்பும்போது அவங்க எல்லாம் என் முன்னாடி வருவாங்க, என் அருமை உரிமை தெரியும்னு நீ சொல்ற. நான் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு நான் வாழ்ற காலத்துல எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. அதுக்கு என்னையா பதில் சொல்ற அப்படின்னு அந்த சாமி கிட்ட அவர் திருப்பி கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அந்த சாமி திருப்பி கேள்வி என்ன முன் வைக்குது, ஏடா உனக்கு என்ன, நீ இந்த ஜென்மம் மட்டும்தான் நீ நினைக்கிறியா? நீ இந்த ஜென்மத்துல நீ என்ன விதைச்சையோ அதுதான்டா அடுத்த பிறவியில உனக்கு கிடைக்கும். இந்த பிறவியில நீ நல்லதையே செஞ்சு இவ்வளவு கஷ்டங்களையும் வலிகளையும் நீ வேதனைகளையும் நீ தாங்கி நிக்கிற, அடுத்த பிறவின்னு ஒண்ணு வரும், அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு வரும். அப்ப நீ நானா இருப்பண்டா. உனக்குள்ள நான் இருக்க மாட்டேன், உன்னைய மாதிரியே நான் இருப்பேன். தெய்வ நிலையில உன்னுடைய எண்ணமோ, உன்னுடைய குணமோ, உன்னுடைய செயல்பாடும், நீ செஞ்ச புண்ணியமோ, நீ செஞ்ச நன்மையோ அடுத்த பிறவியில உனக்கு பல நல்ல விஷயங்களை கொடுக்குமப்பா. கலங்காதரா. நீ கலங்கி நிற்கிறது நான் கலங்குறதுக்கு சமானம். நானும் செய்ய, காலத்துக்கும் செய்ய. மாறுல குத்துனாலும் முதுகுல குத்துனாலும் ஒருபோதும் பின்வாங்காத. காலத்துக்கும் செய்யப்பா. நீ யாருக்கு செய்யற? ஓ மக்களுக்கு செய்யறடா. ஏன் மக்களுக்கு செய்யற? தொடர்ந்து செய்ய. என்ன ஆனாலும் பரவாயில்லையப்பா, நான் நிக்கிறேனப்பா அப்படின்னு மறுபடியும் அந்த சாமி பதில் கொடுக்குது. அப்ப அவர் சொல்றாரு, அடுத்த ஜென்மத்துல நான் எப்படி இருப்பேன், எப்படி பிறப்பேன், எனக்கு என்ன கிடைக்கும்னு நான் எதையும் எதிர்பார்க்கல ஐயா. ஆனா நீ சொன்ன சொல்லு இருக்குல்ல, அந்த சொல்லு போதும். எனக்கு அடுத்த ஜென்மத்துல என்னெல்லாம் கிடைக்குமோ அந்த கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி நீ சொன்ன சொல்லுல எனக்கு கிடைக்குது. விடப்பா, நீயே இந்த தேகத்துல நீ நிக்கிற வரைக்கும் ரத்தமும் சதையுமா இந்த உடம்பு இந்த மண்ணுல புதையிற வரைக்கும் நீ இட்ட கட்டளையை நான் நிறைவேற்றேன், நல்லதவே செய்கிறேன். இந்த உலகமே எனக்கு எதிராக திரும்பி நின்னாலும் நான் நல்லதையே செய்யறேனப்பா அப்படின்னு அந்த சாமியாடி அந்த சாமி கிட்ட சொல்றாரு. இன்னைக்கு இந்த பதிவுல நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, சாமியை சுமக்கிற பெருமக்களும் நன்மக்களும் ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல எல்லாரையும் நேசிக்கிற பெருமக்கள் எல்லாருக்கும், நீங்கள் செய்கிற செயலுக்கு பலாபலன் எதையும் எதிர்பார்க்காதீங்க. நல்லது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கு ஏற்ற பரிசு கண்ணீரும் வேதனையும் பிரிவும் கஷ்டமும் தான் இருக்கும். அப்ப நீங்க எதுல திருப்தி படணும்? உங்க மனசாட்சிக்கு என்ன தோணுது? யார் என்ன நினைச்சாலும் நான் உனக்கு நல்லதை தாண்டா செஞ்சிருக்கேங்கிற அந்த மனசாட்சி உங்களுக்கு சொல்லுதுல்ல, அந்த மனசாட்சி போதும் உங்களுக்கு. காலத்துக்கும் நல்லதையே செஞ்சு வாங்க அப்படிங்கிறதான் இந்த பதிவுல அறிவோம் நண்பர்களுக்கு. நல்லதை மட்டுமே செஞ்சு பல வேதனைகளை சிக்கி பல உறவுகளை பிரிந்து கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் இப்ப வரைக்கும் சுமந்து நிற்கிற பெருமக்களுக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.